TM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் புன் ஷோங்பின். அனைவருக்கும் சித்திரை விஷு புத்தாண்டு வாழ்த்துகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வளமும் ஆரோக்கியமும் பெருகட்டும். பேரரசர் தம்பதியர் சித்திரை விஷு புத்தாண்டு வாழ்த்து. வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கூட்டரசு பிரதேச அமைச்சு விரைந்து தீர்வு. பேரரசர் தம்பதியர் சித்திரை விஷு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். மக்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் பெறட்டும் என பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடன் அல் முஸ்தபா பிலாஷாவும் பேரரசியார் துங்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரையும் வாழ்த்தியுள்ளனர். சித்திரை புத்தாண்டு தமிழர்களின் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சியும், விஷு திருநாள் மலையாளம் பேசும் மக்களின் வாழ்வில் ஏற்றத்தையும் கொண்டு வரும் ஆண்டாக மலரட்டும் என பேரரசர் தம்பதி வெளியிட்ட வாழ்த்து செய்தி இஸ்தான நகரவின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிறந்திருக்கும் புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளப்பத்தையும் மட்டுமின்றி நீடித்த ஆரோக்கியத்தையும் கொண்டு வர வேண்டும். அத்துடன் மலேசியர்கள் தொடர்ந்து பாதுகாப்புடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாகவும் பேரரசர் தம்பதியர் குறிப்பிட்டுள்ளனர். புதிய தொடக்கம், புதிய எண்ணம், புதிய முயற்சி, புதிய செயல், புதிய வெற்றிகளுடன் நோக்கி பயணிப்பதால் தான் புத்தாண்டு என்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறது. கடந்த கால இடர்களை போக்கி எதிர்கால வெற்றிகளை உறுதி செய்ய வேண்டும் என்பது இன்று பிறந்திருக்கும் சித்திரை புத்தாண்டில் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட தகவல்களுடன் நம் செய்தியாளர் முனிஷா பரமேஸ்வரன். உள்ள ஒவ்வொரு இனமும் சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக கொண்டுதான் தத்தம் நாள்காட்டியை பின்பற்றுகின்றன. அவ்வகையில் சூரியன் மேஷ ராசியில் நுழைவதை தென்னாட்டவர் சித்திரை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். மேஷம் முதல் மீனம் வரை சூரியன் சஞ்சரிக்கும் நாள்கள் ஒவ்வொரு மாதமாக கணக்கிடப்படுகிறது. சித்திரை முதல் நாளான இன்று தொடங்கி அடுத்து வரும் 365 நாள்கள் சிறப்பானவையாகவும் வெற்றி, நலம் உள்ளிட்ட வளங்களை தருபவையாகவும் அமைய பலரும் இன்று காலையிலேயே ஆலயங்களில் வழிபாட்டை மேற்கொண்டனர். வேலை நாளாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் அனைவரும் சித்திரை புத்தாண்டை கொண்டாட தவறவில்லை. இறையருளும் குடும்ப பிணைப்பை வலுவூட்டும் நாளாகவும் இன்றைய நாளை அவர்கள் கருதுகின்றனர். நாங்கள் நார்மலாக புத்தாண்டு வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் செய்கிற மாதிரி நாங்களும் வீட்டில் மங்களகரமான பொருள்லாம், நகைங்க, கண்ணாடிலாம் வச்சு வீட்டில் சாமி அலங்காரம்லாம் பண்ணி பிரசாதம் செஞ்சு வச்சு நல்லா பூஜை செய்வோம். பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதோட நேராக கோயிலுக்கு கோயிலில் உள்ள விசேஷ பகுதியிலையும் கலந்து கொள்வோம். ஸோ கலந்து கொண்டு நல்ல பலனை பெறணும் அப்படின்னு எல்லாரும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை செய்வோம். தண்ணி, பருப்பு, உப்பு, சீனி, சில்லறை காசுங்க ஒரு கப்பில் வச்சுட்டு அன்றைய நாள் நைட்டே படையெல்லாம் வச்சுருவோம். ஸோ மறாத நாள் காலையில் எழுந்திரிச்சு மங்களகரமான ஒரு விஷயத்தில் விழிச்சோம்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம காலையிலே அந்த மங்களகரமான விஷயத்தில் கண் விழிப்போம். அதுக்கு பிறகு குளிச்சுட்டு வீட்டில் ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு நம்ம டெம்பிளுக்கு வந்துடுவோம். புத்தாண்டில் பலரும் புதிய உறுதியை எடுத்துக்கொள்ள தவறவில்லை. என்னோட விஷ் இந்த வருஷம் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் முடிஞ்சால் எல்லாருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லது செய்யணும், நல்லதே நினைக்கணும். அதான் என்னோட உறுதிமொழி. இந்த புத்தாண்டில் நம்ம இந்த கோவிட்லேருந்து விடுதலை வரணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கோவிட்லாம் சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும், உலகமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும்.
புது வேலை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ மேலும் மேலும் நல்ல உயரத்துக்கு போகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. பிறந்துள்ள புத்தாண்டு அனைவருக்கும் வளங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும் என எதிர்பார்ப்போம். தனிமரம் தோப்பாகாது. ஒவ்வொரு மனிதரின் முன்னேற்றமே சமுதாயத்தின் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அவ்வகையில் இந்த சித்திரை புத்தாண்டு கோவிட்-19 கொள்ளை நோயை அழித்து உலகை மீண்டும் வளமாக்க வேண்டும் என்பது அனைவரின் வேண்டுதலாக உள்ளது. ஆர்டிஎம் தமிழ் செய்திகளுக்காக முனிஷா பரமேஸ்வரன். இன்று மலையாள சமூகத்தவருக்கும் புத்தாண்டுதான். மலையாளிகள் இன்றைய நாளை விஷு புண்ணிய காலம் என்று அழைக்கின்றனர். ஸ்லாங்கூர் பூச்சோங்கைச் சேர்ந்த ஸ்ரீதரன் கிருஷ்ணனின் இல்லத்தில் கலாச்சார மரபுகளுடன் கொண்டாடப்பட்ட விஷு புத்தாண்டு குறித்த நிலவரங்களுடன் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. விஷுக்கனியும் விஷுக்கனி தரிசனத்துடனே விஷு கொண்டாட்டம் தொடங்குகிறது. பொதுவாக வீட்டில் விஷுக்கனி தரிசன ஏற்பாடுகளை குடும்பத்தின் தலைவியே செய்கின்றார். கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ராத்திரியே காலையில் வந்து நான் மட்டும் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அது கண்ணு மூடிக்கிட்டு தான் வரணும். அப்போ தான் அந்த இது தெரியும் நம்மளுக்கு. வந்து முழிச்சு பார்த்து கும்பிட்டுட்டு போய் குளிக்கணும். விளக்கெல்லாம் ஏற்றி அந்த எல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சு அப்புறம் பூஜையெல்லாம் போடுவாங்க. அப்போ பூஜையெல்லாம் போட்டு முடிஞ்ச உடனே அப்புறம் என்ன எல்லாம் செய்ததெல்லாம் முடிஞ்சதோ அதே மாதிரி என்றைக்கு இருக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கெல்லாம் கை நீட்டோன்னு சொல்லுவோம். அது காசு கொடுப்பாங்க. முக்கியமாக இருக்கிறது வந்து மாம்பழம், and then வாழை, பலாப்பழம், and then அப்புறம் தானிய வகைகள், and then புது ஆடைகள், gold, okay, ornaments and all that, okay, and then கண்ணாடி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணதோ இட்ஸ் ஆல் டெம்பரரி இன் லைஃப். கொண்டம்பூ ஃப்ளவர் வந்துட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் கிருஷ்ணர், சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் விஷுன்னு அப்படியே ஒரு பிலீஃப் ஆர்ட். தீபாராதனை முடிந்ததும் வீட்டின் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு பணம் கொடுக்கின்றனர். இதனை கை நீட்டம் என்றும் அழைக்கின்றனர். அவர் போன்றதில் தான் நம்ம செய்கிறோம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு தான் நம்ம இப்படி செய்கிறோம். இதுதான் முக்கியமாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தெரியும் இது செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்றது அப்போ தெரியும். அவங்க படிப்புலேருந்து எல்லாமே நல்லா வரணும்னு சொன்னால் அவங்க இதெல்லாம் செய்து ஆகணும். இந்நாளில் அளிக்கப்படும் விருந்து விஷு சத்யா என அழைக்கப்படுகிறது. மலையாளிகளின் தனிச்சிறப்பு மிக்க பாரம்பரிய சைவ உணவு வகைகள் நீண்ட வாழை இலையில் பரிமாறப்பட்டது. Like அந்த கேரளா சாம்பார், a different type of sambar, and then அவியல், ஓலன், இஞ்சி புளி, மேங்கோ பச்சடி, அப்புறம் கிச்சடி, கவுண்ட் பண்ணால் ஒரு 16 ஐட்டம்ஸ் இருக்கும். பட் மெயின்லி அந்த ஹோல் திங்கை வந்து முடிக்கிறதுக்கு வந்து அந்த டிசர்ட், அந்த பாயசம், ரைட், அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். பிஃபோர் வி ஸ்டார்ட் இன்னொரு ப்ராக்டிஸ் இருக்குது. அந்த பருப்பு வந்து கடைஞ்சி பருப்பு வச்சுட்டு நெய் ஊற்றி அதுதான் ஒரு ஸ்டார்டர். ஸோ தட் மேக்ஸ் இட் லைக் ஓகே விஷு. விஷு புத்தாண்டு எல்லா வகையிலும் ஏற்றம் தந்திடும் ஆண்டாக அமையட்டும். என்னாலும் நல்ல விடியலை. அனைவருக்கும் ஸ்ரதியம் நிறைஞ்ச விஷு ஆசம்சங்கள். ஆர்டிஎம் தமிழ் செய்திக்காக தேன்மொழி முனியாண்டி. நாட்டில் கடந்த 2 தினங்களாக தினசரி கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது. இன்று புதிதாக 1889 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இன்று மிக அதிகமாக ஸ்லாங்கூரில் 517 பேருக்கு கோவிட்-19 தொற்று கண்டதாக சுகாதார தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் அப்துல்லா தெரிவித்தார். அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 489 பேரும், கிளாந்தானில் 226 பேரும் தொற்றுக்கு இலக்கானார்கள். இவ்வேளையில் இன்று என்மர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். இன்று புதிதாக 7 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்ட வேளை 10 தொற்று பரவல்கள் முடிவுக்கு வந்ததாக தான் ஸ்ரீ டாக்டர் நூரிஷம் அப்துல்லா ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை மீறுவோருக்கு இனி மாநகர் மன்றம், ஊராட்சி மன்ற தலைவர், கிரேட் 19க்கு மேற்பட்ட ஊராட்சி மன்ற அதிகாரி ஆகியோர் தண்டம் விதிக்கலாம். ரமதான் சந்தையில் அத்தகைய குற்றச்சை செய்வோருக்கு இந்த அணுகுமுறை கடைபிடிக்கப்படும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார்.
ஒரு சில இடங்களில் நடத்தப்படும் ரமதான் நோன்பு சந்தைகளில் SOP விதிகள் முறையாக கடைபிடிக்கப்படுவதில்லை என புகார்கள் கிடைத்துள்ளன. நாட்டில் COVID-19 வைரஸ் பரவல் இன்னமும் கலக்கமளிக்கும் வகையில் இருக்கும் நிலையில் தேசிய பாதுகாப்பு மன்றம் இதனை கடுமையாக கருதுகிறது. எனவே அனைவரும் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றுவதை ஊராட்சி மன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் COVID-19 கொள்ளை நோய் பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஊராட்சி மன்றங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி வலியுறுத்தினார். இவ்வேளையில் கிளாந்தானில் 7 மாவட்டங்களில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை அந்த உத்தரவு செயலாக்கப்படும் என டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கொத்தபாரு, பசிமாஸ், பசிபுத்தே, பாச்சோக், மாச்சாங், தும்பா, தனாமேரா ஆகியவையே அந்த மாவட்டங்களாகும். கடந்த 14 நாட்களில் கிளாந்தானில் தினசரி COVID-19 தொற்று விகிதம் 30.5 விழுக்காடு வரை அதிகரித்ததை தொடர்ந்து அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். அதே காலகட்டத்தில் 9 புதிய தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்ட வேளை சமூகத்தில் தொற்று பரவும் விகிதமும் அதிகரித்தது. தொடர்புடைய 7 மாவட்டங்களும் தற்சமயம் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிளாந்தான் மாநில மாவட்ட எல்லைகளிலும் சாலை தடுப்புகள் அதிகரிக்கப்படும் எனும் தகவலையும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி வெளியிட்டார். ஜூன் மாதம் தொடங்கி இன்னும் நிலையான போதிய அளவிலான தடுப்பூசி கையிருப்பை மலேசியா பெற தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் நாட்டு மக்கள் பயனுறும் வகையில் பேரளவிலான தடுப்பூசி திட்டங்கள் துரிதமுடன் மேற்கொள்ளப்படும் என தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். குறைந்த எண்ணிக்கையிலான தடுப்பூசிகளையே மலேசியா பெற்றது. அதைத் தொடர்ந்து இன்னும் விரைவாக தடுப்பூசிகள் நாட்டை வந்தடைவதை உறுதி செய்ய அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை முன்னெடுக்கும் என கைரி ஜமாலுடன் விவரித்தார். தற்போது கையிருப்பை காட்டிலும் தடுப்பூசிக்கான தேவை அதிகமாக இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இவ்வாண்டு இறுதிக்குள் 80 விழுக்காட்டு மக்கள் தடுப்பூசி பெற்றிருப்பதை உறுதி செய்ய நாட்டிற்கு போதுமான அளவு தடுப்பு மருந்து கொண்டு வரப்படும் என்றார் அவர். இதற்கு முன் அறிவிக்கப்பட்டது போன்று கட்டமாக மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி திட்டம் இவ்வாண்டு இறுதி வரை தொடரப்படும். இதனிடையே தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் நேற்று வரை 4,17,470 பேர் இரு தடுப்பூசிகளை பெற்றிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் டம்பாபா தெரிவித்தார். அத்துடன் 6,32,668 பேர் முதல் தடுப்பூசியை பெற்றனர். இதன் வழி நாட்டில் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டோரின் மொத்த எண்ணிக்கை 10,50,138 எட்டியது. ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 86,577 பேருக்கு முதல் தடுப்பூசி போடப்பட்டது. நேற்று வரை 86,87,372 பேர் COVID-19 தடுப்பூசிக்கு பதிந்து கொண்டுள்ளனர். கோலாலம்பூரில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்படும் முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தல பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிகளில் கூட்டரசு பிரதேச அமைச்சு களமிறங்கியிருக்கின்றது. தலைநகரில் மட்டும் அத்தகைய 115 முஸ்லிம் அல்லாதோர் வழிபாட்டு தலங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ எட்மண்ட் சந்தார குமார் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அது தொடர்பான செயற்குழு அமைக்கப்பட்டதாக துணை அமைச்சர் கூறினார். அந்த செயற்குழுவுக்கு டத்தோஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா தலைமையேற்றுள்ளார். அதில் முறையான ஆவணங்களின்றி மேம்படுத்தப்பட்டிருக்கும் ஆலய விவகாரங்களுக்கு தகுந்த தீர்வு காண்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. தொடர்புடைய ஆலயங்களுக்கு நிரந்தர நில பட்டாக்களை வழங்கும் முடிவும் அதில் எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி தொடங்கி இன்று வரையில் 8 இந்து ஆலயங்களுக்கு நிரந்தர பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. கோலாலம்பூரில் இன்று 4 இந்து ஆலயங்களுக்கு நிரந்தர நில பட்டாக்களை வழங்கிய பின்னர் டத்தோஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசியா வாழ்கிற எல்லா இந்தியர்களும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த அரசாங்கம் இந்தியர்களுக்கு பல திட்டங்கள் செய்கிறாங்க. விலாயத் சுல்தான் சக்னா விலாயத் சுல்தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு திட்டம் விலாயத் சுல்தான் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நிலப்பட்டா கொடுக்க வேண்டியது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆலயத்துக்கு நிலப்பட்டா கொடுத்துருக்கோம். அதே வகையில் பல கோயில்களுக்கும் நம்ம இப்போ பட்டா எப்படி கொடுக்கணும் நம்ம செய்யணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவாக இன்னும் கொஞ்ச நாளில் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்
இன்னும் பல கோயில்களுக்கு வந்து பட்டா கொடுக்கின்றோம். மலேசியா வாழ்கிற எல்லா ஹிந்துக்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குது. இவ்வேளையில் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் ஆலயத்திற்கு நிரந்தர நிலப்பட்டா கிடைத்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அருள்மிகு ஸ்ரீ விஜய துர்க்கையம்மன் ஆலயத்தைச் சேர்ந்த வினேஷ் பாலகிருஷ்ணன். நம்ம கோயில் வந்து அங்கே 13 வருஷமாக இருக்குது. ஸோ 13 வருஷமாக தொடக்கத்துலேருந்து நம்ம அந்த நிலத்துக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு எத்தனையோ வாட்டி ரிஜெக்ட் பண்ணி, ஸோ பிடிஜி டிபிகேயில் அவங்க நம்மளுக்கு கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணி இந்த கோயிலுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் பண்ண சொல்லி, இதெல்லாம் நம்ம எங்களை அகற்ற சொல்லி இந்த இதெல்லாம் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும், கோவில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி மற்ற கோவிலை தகுந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பாற்படுத்த சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம மலேசிய இந்து சங்கம் மூலியமாகவும் நம்ம டத்தோஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா அவர் மூலியமாகவும் இன்றைக்கி நம்ம கோவில் அங்கேயும் நிரந்தரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலம் பட்டா கொடுத்துருக்குறாங்க. அரசு நிலத்தில் ஆலயங்களை நிர்மாணித்த தரப்பினர் இத்தகைய சிக்கல்களை எதிர்நோக்காமல் இருக்க டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகளை அணுகும்படி டத்தோஸ்ரீ எட்மண்ட் சந்தாரா இவ்வேளையில் அறிவுறுத்தினார். போலீசாரால் தேடப்பட்டு வரும் வர்த்தகர் டத்தோஸ்ரீ நிக்கி லியூ சுன்ஹி தலைமையிலான திட்டமிடப்பட்ட குற்றச்செயல் கும்பலுடன் மேலும் அதிகமான போலீஸ் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கும் சாத்தியத்தை போலீஸ் மறுக்கவில்லை. தொடர் விசாரணைகளும் தடயவியல் அறிக்கைகளும் அந்த ஐயங்களை ஏற்படுத்தியிருப்பதாக ஜோஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைடின் பிச்சே தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது செய்வதற்கு முன்னர் தேவையான சான்றுகளை திரட்டுவதற்காக தமது தரப்பு விசாரணை அறிக்கைகளை சரிபார்த்து வருவதாக டத்தோ அயூப் கான் கூறினார். Utamaan untuk tindakan tertib adalah last sekali. Kami masih lagi menjalankan mengemaskini kertas siasatan, mengemaskinikan siasatan kami. Insya-Allah dah lengkap nanti kita akan tangkap. Saya tak akan serahkan pada jeep untuk ambil tindakan. Saya nak ambil tindakan bawah jenayah terancam. Bagi saya itu yang paling tepat, paling mudah, paling tegas. இவ்வேளையில் கேங் டத்தோ நிக்கி கும்பலுடன் துணை போன போலீஸ் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை தமது தரப்பு வெளியிடாது என்றார் அவர். எனினும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் கீழ் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என டத்தோ அயூப் கான் குறிப்பிட்டார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் 4 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் பணத்தை டத்தோஸ்ரீ நஜீப் துன்ரஸா மிகச் சொற்பமாக கருதி பயன்படுத்தினார். முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெறும் அந்த நிதி முறைகேட்டு வழக்கில் அரசு தரப்பு வழக்குரைஞர் டத்தோ வி சிதம்பரம் அவ்வாறு குறிப்பிட்டார். நீதிபதி டத்தோ அப்துல் கரீம் அப்துல் ஜலீல் தலைமையில் 3 அடங்கிய அமர்வு அந்த முன்னாள் பிரதமரின் மேல் முறையீட்டை செவிமடுத்து வருகிறது. டத்தோ ஹஸ்ஸானா மேஹாட்டும் டத்தோ வசீர் அலாம் மைடின் மீராவும் அந்த அமர்வில் இடம்பெற்றிருக்கும் ஏனைய 2 நீதிபதிகளாவர். 260 கோடி ரிங்கேட் நன்கொடையை பெற்ற டத்தோஸ்ரீ நஜீப்புக்கு 4 கோடியே 20 லட்சம் ரிங்கேட் அற்ப தொகையை என டத்தோ சிதம்பரம் தமது வாதத்தில் குறிப்பிட்டார். எஸ்ஆர்சி நிறுவனம் அந்த முன்னாள் பிரதமரின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. எனவே பணம் தேவைப்படும் போதெல்லாம் அவர் அதிலிருந்து எடுத்துக்கொண்டார் என உரத்த குரலில் டத்தோ சிதம்பரம் தமது வாதத்தை முன்வைத்தார். 2011 தொடங்கி 2014 ஆண்டுக்கு இடையே சவுதி அரேபிய அரச குடும்பத்திடம் இருந்து 260 கோடி ரிங்கேட்டை நன்கொடையாக பெற்றதாக டத்தோஸ்ரீ நஜீப் கடந்த ஆண்டு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருந்தார். தொடர்ந்து நாளை முதல் அடுத்த புதன்கிழமை வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். ரான் 95, ரான் 97 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. ரான் 95 ரக பெட்ரோல் 2 ரிங்கேட் 5 சென்னுக்கும், ரான் 97 ரக பெட்ரோல் 2 ரிங்கேட் 54 சென்னுக்கும் தொடர்ந்து விற்கப்படும். அதேவேளை டீசல் விலை லீட்டருக்கு 2 ரிங்கேட் 15 சென்ட் என நிலைநிறுத்தப்படுகிறது. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு நடப்புக்கு வரும் இந்த விலை ஏப்ரல் 21ஆம் தேதி வரை நடப்பில் இருக்கும் என நிதி அமைச்சு தெரிவித்தது. உலக சந்தையில் எண்ணெய் விலை ஏற்றத்திலிருந்து பயனீட்டாளர்களை காக்க ரான் 95 ரக பெட்ரோலின் சில்லறை விலையை 2 ரிங்கீட்டாக அரசாங்கம் நிலைநிறுத்தியதாக நிதி அமைச்சு விளக்கியது.
தேசிய கராத்தே வீரர்கள் கஜகஸ்தானில் 1 மாத கால பயிற்சி முகாமில் பங்கேற்க உள்ளனர். கோவிட்-19 தொற்றின் எதிரொலியை தொடர்ந்து 6 மாதங்களுக்கும் மேலாக எந்த போட்டியிலும் பங்கேற்காத தமக்கு இது நல்லதொரு அனுபவத்தை தரும் என தேசிய குமித்தே வீரர் ஆர் ஷர்மேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் பாரிஸில் ஜூன் 11 முதல் 13 வரை நடைபெறும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதிச் சுற்றில் தேசிய வீரர்கள் மீண்டும் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்ய இந்த பயிற்சி முகாம் சிறந்ததொரு களமாக அமையும் என 28 வயது ஆர் ஷர்மேந்திரன் குறிப்பிட்டார். நீண்ட ஓய்வுக்கு பின்னர் போட்டியில் களம் காண்பதற்கு முன் தேசிய கராத்தே வீரர்கள் மீண்டும் பயிற்சிக்கு திரும்ப வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள தலைச்சிறந்த கராத்தே வீரர்களை எதிர்கொள்ள உடல் ரீதியிலும் தேசிய வீரர்கள் முழு ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வெண்கல பதக்க வெற்றியாளர் எஸ் பிரேம்குமார், பி மாதுரி ஆகியோருடன் 2014 உலக கராத்தே கிண்ண வெற்றியாளருமான ஆர் ஷர்மேந்திரனும் அந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளவிருக்கின்றார். குறளும் விளக்கமும். குறள் 562. கடிதோச்சி மெல்ல எரிக நெடித்தாக்கம் நீங்காமை வேண்டுபவர். குற்றங்கள் நிகழாமல் இருக்க கண்டிக்கும் போது கடுமை காட்டி தண்டிக்கும் போது மென்மை காட்டுகிறவர்களின் செல்வாக்குத்தான் தொய்வின்றி நெடுநாள் நீடிக்கும் என்கிறது அந்த குறள். சித்திரை விஷு புத்தாண்டு கொண்டாட்ட காட்சிகளுடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. ചില കേടുകൾ പറഞ്ഞും ഭാവിച്ചു